சிவசங்கரா தேவனே ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா தக 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 தகதன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதிய காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதிய காவலனே. சங்கரம் சிவசங்கரன். சனத்குமார மகரிஷி தான் முருகப்பெருமானாக அவதாரம் எடுத்தார். அந்த முருகப்பெருமான் தான் திருஞான சம்பந்தராக வந்தார். திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு என அவர் வரலாறு கூறுகிறது. அதே சமயத்தில் வட இந்தியாவில் தோன்றிய குமரிலபட்டரும் முருகனின் அவதாரம் என்றும் அவர் வாழ்ந்த காலமும் 7ஆம் நூற்றாண்டு என்றும் அவர் வரலாறு கூறுகிறது. காஞ்சி பெரியவர் திருஞான சம்பந்தரை முருகனின் தென்னாட்டு அவதாரம் என்றும் குமரிலபட்டரை முருகனின் வடநாட்டு அவதாரம் என்றும் குறிப்பிடுகிறார். முருகன் பூமியில் ஒரு மகானாக அவதாரம் எடுக்கிறார் என்றால் அது இந்த உலகத்துக்கான ஒரே அவதாரமாகத்தானே இருக்க வேண்டும். அது ஏன் தென்னாட்டு அவதாரம் என்றும் வடநாட்டு அவதாரம் என்றும் தனித்தனியாக எடுக்க வேண்டும்? சம்பந்தரும் குமரிலபட்டரும் வாழ்ந்த காலம் ஒரே 7ஆம் நூற்றாண்டுதான் எனும்போது முருகப்பெருமான் இரு வேறு மகான்களாக அவதாரம் எடுத்தது எவ்வாறு சாத்தியம்? இருக்கிறது ஒரே உண்மைதான். அந்த உண்மை ஒரே நேரத்தில் 8 இடத்துல 8 உடம்புகளுக்குள்ளே வேலை செய்யும். அஷ்டாங்கம்னு சொல்லுவாங்க. 8 இடங்களில் ஒரே நேரத்தில் வேலை செய்யும். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோடிசாமி இருக்கார், அவர் முருகன். அவரே சொல்லியிருக்காரு, நந்தான் முருகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் அலெக்ஸ் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் முருகன். நம்ம ரத்னகிரியில் இருக்கக்கூடிய பாலமுருகன் ரெட்டி சாமி இருக்காங்க இல்லையா, அவங்க முருகன். நானும் எனக்குள்ளே முருகனையும் வச்சுருக்கேன். ஸோ அட் ஏ டைம் 8 உடம்புக்குள்ளே அந்த ஜோதி இருக்கிறதுக்கு ஆல்வேஸ் இட் இஸ் லைக் தட். அதனால் குமரிலபட்டர் அதே நேரத்தில் திருஞான சம்பந்தர் 2 பேரும் இருக்கிறதுல ஒன்றும் வியப்பு இல்லை. நமக்கு தெரியாமல் இன்னும் கூட அதே டைமில் வேறு யாருனா இருந்திருப்பாங்க. ஸோ கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி தான். ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு இவ்வளோ டியூப்லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த ஃபேன் மைக்கெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்கா, அந்த மாதிரி தான் கடவுளுங்கிறது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் லைட்டாகவும் ஃபேனாகவும் ஏசியாகவும் ஹீட்டராகவும் டோஸ்டராகவும் பல்வேறு யூட்டிலிட்டியில் மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்திங்கிற மாதிரி இந்த உலகத்தில் எப்பயும் இருப்பாங்க. ஏன்னா யோகம் என்பது கரடிக்கு போட்டியாக கண்ண முடியுன்னு குகையில் உட்காந்துக்கிறது இல்லை. ஊருக்கு உழைத்திடல் யோகம், மக்களுக்கு தொண்டு செய்கிறது. ஊருக்கு உழைத்திடல் யோகம். அந்த யோகத்தை செய்யறதுக்காக தான் மகான்கள். இல்லைன்னா அவன் உட்காந்து அவன் சாமி கும்பிட்டு அவன் ஒரு நாளைக்கு மோட்சத்துக்கு போகிறதுனால கடவுளுக்கு என்ன லாபம்? கடவுள் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ இல்லை கடவுளை யார் விரும்பி ஏற்றுக்கொண்டானோ அவனை காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசை நாரணன் என்கிற முறையில் கடவுள் ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார். யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே, அந்த மாதிரி கடவுளால் ஆட்டுவிக்கப்படுகிற பொம்மைகள் தான். எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் அவங்க தான். இப்போ காஞ்சியில் பெரியவர் இருந்தாலும் அவருக்கு யாராவது பூ மாலையெல்லாம் கொண்டு போய் கொடுத்தா அந்த மாலை எடுத்து இப்படி தலை மேலே வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துக்குவார். ஏன் அப்படி செய்கிறாரு? அவருடைய இந்த 7வது சாஸ்திராரம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல காமாட்சி உட்காந்துருக்கான். மேருன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தை, மேரு ஸ்நானம். அதனால் நீ கொடுக்குறத அவர் காமாட்சிக்கு அர்ப்பணம் பண்ணுறாரு. அது தெரியாது, என்ன அவர் தலை மேலே தூக்கி வச்சுனாரு அப்படின்னு நீ தப்பாக நினைப்பேன். அதனால் உண்ணும் உணவு பருகு நீர் தின்னும் வெற்றிலை, சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி போடுற வெத்தலைப்பாக்கு எல்லாமே தனக்குள்ளே இருக்கிற கடவுளுக்குன்னு அர்ப்பணித்து வாழுகிற ஒரு உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு வாழ்க்கை இருக்குது. அது உங்களால் முடியாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் தான் சாப்பிட்ருப்பீங்க.
சாப்பிட்றதுக்கு முன்னே ஒரு நிமிஷம்தான் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச முருகனையோ பெருமாளையோ அம்பாளையோ சிவனையோ நினச்சிக்கிட்டு சாப்பிடுப்பான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு இன்னும் பழகலை நீங்கள். அந்த மாதிரி பழகிட்டவங்க தான் மகான்கள். எந்த ஒரு சூழலிலும் கடவுளை மறக்காமல் இருக்கிறாங்க. கருதா மறவா நெறிக்கான ஒன்று இருத்தால் வனஜம் தரை என்று இசைவாய் தான் ஆன்மீகம். கடவுளை எப்பயுமே மறக்காமல் எப்பயுமே ஞாபகம் வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் யோக வாழ்க்கை என்பது. யோகான்னா என்ன? யோகான்னா என்ன? ஜோடி சேர்க்கறது. எது ஜோடி சேர்க்கறது? வெளியில் இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்வரூப எனர்ஜியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா ஸ்வரூபத்தையும் ஒன்றா சேர்க்கறது. அதுதான் யோகான்னு சொல்லக்கூடியது. எல்லாருக்கும் வந்துருமா? நீ சொல்லி பார்க்கலாம். அது எப்போ வரும்? நம்முடைய மூச்சு காத்திலேயே நம்ம சுவாச நிசுவாசம் சொல்கிறாங்க. அதில் கடவுளை அப்படியே மெர்ஜ் பண்ணி கொண்டு போகிற போது நமக்கே தெரியாமல் அது பாடிக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உடம்புல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நம்ம மிஸ் பண்ணுறதுன்னு ஒன்றும் இல்லை. நான் நினைத்தால் நான் மறந்தால் என்றோ நினைப்பதற்கு நினைத்தேன் என்றால் மறந்தேனாங்கிற மாதிரி நினச்சேன். நான் மறந்து விட்டேன். நான் மறக்கிறதே இல்லையே. கருதா மறவா நெறிக்கானதான் ஆன்மீகம் என்பது. இது எஃபர்ட்லெஸ்ஸாக ஒரு காலத்தில் வந்துடும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியாது. நீ படுத்துக்கிட்டு இருந்தாலையும் நடந்துகிட்டு இருந்தாலையும் எல்லா நேரத்திலும் வந்துக்கிட்டே இருக்கும். நடப்பதே பிரதர்ஷனம் என்று நம்பிவிட்டேன்னுவாங்க. நடந்தால் அதே தான் பிரதர்ஷனம்ங்கிற மாதிரி, சாப்பிட்டா அதே தான் நைவேத்தியம்ங்கிற மாதிரி, ஸ்நானம் பண்ணால் அதுதான் சாமிக்கு அபிஷேகங்கிற மாதிரி, தான் அலங்காரம் பண்ணால் அதுதான் கடவுளுக்கு பண்ணுகிற அலங்காரங்கிற மாதிரியான ஒரு பாவனையில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அந்த சக்ஸஸ் ஆன பின்னால் நான் வேறு எனாது இருக்கும் நீ வேறு எனாது இருக்கும் பவதீதம் அருள்வாயே, நான் வேறு இல்லை நான் கும்பிடுற கடவுள் வேறு இல்லைங்கிற ஒரு ஹையஸ்ட் லெவலில் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. நான் வேறு எனாது இருக்கும் நீ வேறு எனாது இருக்கும் பவதீதம் அருள்வாயே அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ இட் கம்ஸ் பை சம் கமிட்மெண்ட், டெடிக்கேஷன் அண்டு லைஃப்பில் வேறு எந்த ப்ரியாரிட்டியும் இல்லாமல் கடவுளை மாத்திரமே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பரிஸ்திதி வந்ததுன்னா உங்களாலையும் இதெல்லாம் தான் முடியும். அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் உங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்க இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஆஃபீஸ் இருக்குது, வேலை இருக்குது, இது வீடு வீடு கட்டணும், கார் வாங்கணும், ஸ்கூட்டர் வாங்கணும், 1000 எண்ணங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி டோட்டலாக கடவுளையே நினச்சிட்டு இருந்துட முடியும் இல்லையா? எல்லாத்தையும் விடணும். விட்டு விடுதலையாகி நிற்பால் சிட்டுக்குருவியை போல. இப்போ என்ன விடு வீடு, வீடுன்னா மோட்சம். விடு ஏன்னா இதெல்லாம் விடுறது, உலகத்தை விடணும். நீ ஒரு பர்வத மலை ஏறுறனாக்கா கடப்பாறை நட்டு வச்சுருப்பான். இப்படி இப்படி ஒவ்வொரு கடப்பாரையும் பிடிச்சிட்டு போகணும். அப்போ ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கை இப்படி கொண்டு போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நீ ஆண்டவங்கிட்ட போகணுன்னா இந்த பூமியை முதல்ல விட வேண்டியிருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் மேலே போகிறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீ இங்கேயே இருக்கணும்னு நினச்சிக்கிற, ஆனால் எல்லாம் இங்கேயே வந்துடும்னா முடியாது. 2 பாஷையும் வேறு. அந்த காலத்தில் பழைய காலத்தில் ட்ராமாலாம் நடிக்கிற போது விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்வாங்க. இப்போ விண்ணுன்றது மேலே இருக்குது, மண்ணுங்கிறது இங்கே இருக்குது. முட்டாள் என்ன பண்ணுவான்? மண்ணுக்கும் விண்ணுக்கும்னுவான். 2 வேறு வேறு டிபார்ட்மெண்ட். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெளியராதல் வேறு. உலகத்தில் எல்லாமே டுவெல் தான். திருவேறுனா நான் ஞானியாக இருக்கிறது, தெளியராதல் வேறு. தெளியராதல்லாம் ஞானியாக இருக்குது, திருனாக்கா நான் துடுவல் இருக்கிறது. அதனால் நம்ம சம்ரஷ்ணாவில் கூட ஒரு பாட்டு இருக்குது, திருடா என்று அழைக்கும் போதும் திருப்போட்டு தான் அழைக்கின்றேன். 2 வரி. திருடா என்றுனை திட்டும் போதும் திருப்போட்டு தான் அழைக்கிறேன், அடடா செல்லமாய் அடிக்கும் போது ஆறுமறியாமல் அணைக்கிறேன், ஆறுமறியாமல் அணைக்கிறேன். திருடா திருடா திருடா. திருடான்றது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி உங்களுக்கு இருக்கா? ஆனால் ரொம்ப பெரிய நிலைக்கு போன நாயன்மார்களை பாரு, ஆழ்வார்களை பாரு, அவங்கெல்லாம் கடவுள் இப்படி தான் கொஞ்சிருப்பாங்க. மாயா மாமாயா உலகம் உண்ட பெருவாயா உலகில் கீர்த்தி அம்மானே அப்படின்னுங்க. கல்வனுக்கும் கல்வனேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி திருடன்கள்லாம் பெரிய திருடன் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஞான நூல்களை எழுதியவர்களெல்லாம் சிவபெருமானை பற்றி வர்ணிக்கிற போது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் நீ தான் பெரிய வஞ்சகம் செய்கிறவன், ஃப்ராடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஞ்சத்தே அதி வஞ்சத்தே அப்படின்னு. வஞ்சத்தே அதி வஞ்சத்தேனா வஞ்சகம் செய்கிறவங்களுக்கெல்லாம் மோசமான வஞ்சகம் செய்கிறவன் நீ தான்டாலும் இருக்கு. இப்போ கடவுள்கிட்ட போய் மந்திரம்லாம் இப்படி சொல்லுவாங்களா? போன வாரம் கூட நான் டிவியில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பார்த்துன்னு இருந்தேன். ஒரு ஜோசியர் சொல்லின்னு இருக்காரு, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயில் கும்பகோணத்தில் இருக்குது,
அந்த கோயிலில் போய் கடவுளை கெட்ட கெட்ட வார்த்தை சொல்லி, கும்பகோணத்தில் கேரளாவில் சோட்டானிக்காரன் கடவுளை கெட்ட கெட்ட வார்த்தைலாம் சொல்லி திட்டுவாங்க. நம்புற மாதிரி இருக்கான், ஆனால் அதுதான் அந்த கோயிலில் பழக்கம் அப்படின்வாங்க. இதெல்லாம் கடவுளுங்கிறவன் புகழ் இகழ் ரெண்டுத்துக்கும் தாண்டினவன். தேவைகளற்ற நிலையை ரெண்டையும் தாண்டினவன். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை அலை. அதனால் அவனுக்கு வேண்டிய விஷயம் இல்லை, வேண்டாத விஷயம் இல்லை, வேண்டியவங்க இல்லை, வேண்டாதவங்களும் இல்லை. அதனால தான் லாங் பேக் ஐ காயின்ட் எ கொட்டேஷன், தேவைகள் உள்ளவன் வழிபடுகிறான், தேவைகள் அற்றவனும் வழிபடப்படுகிறான். எ ஃபெலோ who has wants worships, a fellow who has no wants is worshipped. இவ்வளோதான் வித்தியாசம். உனக்கு எந்த தேவையுமே இல்லை அப்படின்னா உன்னை 4 பேர் சாமின்னு கும்பிடுவான். இப்போ பரமாச்சாரியாக இருந்தார். அவர் வந்த திராட்சை வாழைப்பழ சத்துமா சாப்பிட்டு எப்போ பாரு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணின்னு காமாட்சியை மணி அடிச்சு பூஜை பண்ணின்னு உட்கார்ந்தார். அவருக்கு இந்த உலகத்தால் ஆக வேண்டிய வேலை என்ன? யார் வந்தால் என்ன, யார் போனால் என்ன? அப்போ அவங்கள நீங்கள் கும்பிட்றீங்க, அவங்கள மகான்கள் அப்படின்னு கும்பிடுறீங்க. நீங்கள் தான் மகான்கள் ஆகிறது, நீங்கள்லாம் மகன்கள். மகனுக்கு கொம்பு மலிச்சா மகான் ஆயிடுறீங்க. மனிதன் டிவைனை தொட்டுட்டான்னா புனிதன் ஆகிவிடுறான். நரனாக இருக்கிறவன் நாராயணன் ஆயிடுறான். நீங்கள் தான் அது. நீங்கள் பார்க்குற எல்லாருமே நீங்கள் தான். அவங்க அதிலிருந்து தங்களை உயர்த்தி கொண்டார்கள், அதனால பெரிய ஆள் ஆகிறாங்க. நீங்களும் இந்த உலகத்தை என்றைக்காவது ஒரு நாள் விடுவீங்க. அதுக்கு பேர் வெள்ளரி பழம் மோட்சம்னு பேர். வெள்ளரி பழம் அந்த காம்பில் ஒட்டிக்கின்னு இருக்குமா, என்றைக்கான ஒரு நாள் டபால்னு கீழே விழுந்துருமா. ஸோ அதுக்கு தான் வெள்ளரி பழம் மாதிரி இந்த உலகத்தில் என்றைக்கோ உங்களுக்கே தெரியாமல் இந்த பற்றெல்லாம் போயிடும். மற்றும் பற்றின்றி நின் பாதமே பாவித்தேன், பெற்றத்தால் பிறந்தேன் இனி பிறவா வரம் எய்தினேன். அப்போ எல்லா எண்ணங்களையும் விட்டுட்டு கடவுளை மாத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம் வரும் உங்கள் வாழ்க்கையில். அதுதான் அந்த வெள்ளரி பழம் மாதிரி. அதுக்கப்புறம் தானாகவே நீங்கள் நினச்சாலையும் நினைக்கலனாலையும் உங்களுடைய ஆசானுகுலம் துகளாயினவில் பேச அனுபூதி பிறந்ததுவே அன்னைக்கு சொல்கிற மிகப்பெரிய அனுபவத்தை நீங்கள் அடைவீர்கள். அது தானாக நடக்கும். இன்னொன்று இருக்குது, அழிஞ்சில்ட்டு ஒரு முள்ளுக்குது. அது என்ன பண்ணணும், கீழே விடுறப்போ திருப்பியும் போய் ஒட்டிக்குமா. அந்த மாதிரி நிறைய பேர் இந்த பந்த பாசத்தை விடணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்களால விட முடியாது, திருப்பியும் போய் வெட்டிக்குவாங்க. அதனால் வெள்ளரி பழம் மாதிரி மோட்சத்தை அடையணும். தானாக காம்பு கண்டு விழுந்து இன்னும் எதுவுமே இல்லைங்கிற நிலையை அடையணும். அது காரணம் எண்ணங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டு உக்காந்துருக்கிற போது பால் பாயசம் கொடுத்தா கூட வேணாங்க அப்படின்னு, ஏன்னா வயிற்றில் இடம் இல்லை, வாந்தி வர மாரி இருக்குதுங்க அப்படின்னு. இந்த மாதிரி தி பெஸ்ட் வே டு அட்டைன் மோட்சம் ஆர் லிபரேஷன் இஸ் டு ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசைர்ஸ். எந்த எண்ணமே உனக்கு இருக்கவே கூடாது. அந்த நிலைகளை நீங்கள் தொட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் மோட்சம். அதனால் இதெல்லாம் அனுபவத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். உலகத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று லவ், அதுக்கு பேர் என்ன, அன்பு. இன்னொன்று என்ன, லஸ்ட்டு, காமம். ஸோ காதல் வேறு, காமம் வேறு. இந்த காதலுங்கிறது என்னன்னாக்கா கடவுள்கிட்ட கூட வரும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குவார் தம்மை. காதலாகி கடவுளை நேசிக்கிறாங்க இல்லையா, நன்னெறி குவிப்பது நமச்சிவாயமே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ லவ் பெர்சானிஃபைடு இல்லையா. அது அந்த லவ்ங்கிறதுக்கு வேரியஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒரு அம்மா குழந்தைங்கிட்ட வைக்கிறதுக்கு பேர் பாசம், 2 ஈக்குவல் பீப்புள் வச்சுக்கிறதுக்கு பேர் நட்பு. இப்படி ஒவ்வொரு அதெல்லாம் லவ் தான், ஆனால் லவ்வில் பிராண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி கடவுள்கிட்ட நாம் வைக்கிறதுக்கு பேர் பக்தின்னு அர்த்தம். ஒரு பெரிய அளவுக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கினா எப்போ பாரு கண்ணில் தண்ணி வச்சுன்னு தேம்பி தேம்பி கடவுளே கடவுளேன்னு அழகிற காலம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வந்தாலும் அதுவும் காதல் தான். இன்டாக்சிகேட்டட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் எமோஷன். அதனால் இதெல்லாம் புக்கிலலாம் படித்தா ஒன்றும் விளங்காது. உங்களுக்கு சொந்த அனுபவங்கள் வர வேண்டியிருக்கும். நீங்கள் எப்போ இந்த அனுபவங்களை தேடுறீங்களோ அப்போ தானே கிடைக்கும் இல்லையா. நீங்கள் தேடல, இப்போத்துக்கு நீங்கள் ஏதோ வீடு வாசல் காரு பங்களா கல்யாணம் குழந்தை குட்டிங்க இதெல்லாம் தான் தேடின்னு இருக்கீங்க. அதனால் இதெல்லாம் இப்போத்துக்கு உங்களுக்கு வராது. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் பெரிய நிலைகளை தேடுற போது தான் நம்ம என்ன சொல்கிறோங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். உடம்புல என்ன இருக்குது, நீங்கள் என்ன தோசை தானே சாப்பிட்டீங்க, நானாக தான் சாப்பிட போகிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உள்ளே இருக்குது. உன்னினி உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பில் ஆனந்தமாய தென்னினி சொரிந்து உளம்புறம் தெரிந்த செல்வமே செவ்வேறுமானே, அதுதான் ஆன்மீகன். இப்போது நமக்குள்ளே இருக்குது. யோகி ஹிருத்பத்மம் வாசினே நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயனே இல்லையா. இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ஆத்மா எதனாலையும் பாதிக்கப்படுறதில்லை. உங்களுக்கும் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா,
நீங்கள் இந்த உடம்பை நீங்கன்னு நம்பிக்கிட்டு டென்ஷன் ஆயிடுறீங்க. எங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது மூணுமே தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு கூட முதல்லயே எங்களுக்கு தெரியும். ஆனால் நிலையும் தெரியாத அடங்குதல்னு சொல்லுவாங்க, திதித பிரதிஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது எதனாலும் பாதிக்கப்படாத எல்லாத்தையும் அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிற ஒரு நிலை அது ஞானிக்குள்ள பாவம். ஞானிகள் அப்படி தான் இருப்பாங்க, எதனாலையும் அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது. எலும்புச் சாம்பலிலிருந்து பெண்ணை உயிர்ப்பித்த தமிழ் பாம்பு தீண்டிய பாலகனையும் முதலை உண்ட பாலகனையும் உயிர்த்தெழ வைத்த ஓவா தமிழ் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்ற நிலையில் இறைவனாலேயே அகஸ்தியருக்கு உபதேசிக்கப்பட்ட தமிழ் என்று அருளுரை ஒன்றில் தமிழுக்குள் இருக்கும் இறையருளை பற்றி தெரிவித்திருக்கிறீர்கள். சிவனும் முருகப்பெருமானும் தமிழ்ச் சங்கத்திற்கு தலைமை ஏற்று நடத்தியதால் தான் தமிழுக்கு இவ்வளவு பெரிய மகிமை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? மகேந்திரகிரின்னு ஒரு மலை இருக்குது, கன்னியாகுமரிக்கு திருக்கணங்குடின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ரொம்ப விசேஷமான ஒரு மலை. ஸோ மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார். உலக புகழ் பெற்ற மகேந்திரகிரி மலையில் ஈஸ்வரன் கொடுத்த வேதங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அங்கே என்ன கொடுத்தார் ஈஸ்வரன்? பாணினிங்கிற ஒரு முனிவர் இருந்தார், அவருக்கு வடமொழியே கொடுத்தார். அகஸ்திய முனிவருக்கு தமிழை கொடுத்தார். அதனால் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய், தமிழும் அவரதே தான், சான்ஸ்கிரிட்டும் அவரே தான். சிவபெருமான் தான் பாணினிக்கு ஒன்றுத்தையும் அகஸ்தியருக்கு ஒன்றுத்தையும் கொடுத்தார். மகேந்திரகிரிங்கிறது நிஜமாகவே ரொம்ப விசேஷமானது, இப்பயும் இருக்குது. அண்டு பரசுராமர் இருந்தார் இல்லையா, அவர் ராமருக்கெல்லாம் முன்னால் வந்தார். மச்ச கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமன். ஸோ அவர் மகேந்திரகிரி மலைக்கு போயிட்டார், அங்கே தவத்தில் உக்காண்ட்ருக்கார். இப்போ துரியோதனன் சொல்கிறான், கர்ணா நீ பரசுராமர்கிட்ட போய் தானம் வாங்கினுவான் அப்படின்னு. சரி நீ மகேந்திரகிரிக்கு போகிறான். அவர்கிட்ட தன்னை பிராமணன்னு சொல்லிக்கிறான், ஏன்னா அவருக்கு சத்திரியர்களை பிடிக்காது. ஏன்னா அவர் வந்ததே கார்த்தவீரிய அர்ஜுனனுங்கிற ஒரு சத்திரியன் பிராமணர்களெல்லாம் 21 தலைமுறைக்கு அழிச்சாங்கிறதுனால இவர் அவங்கள அழிக்கிறதுக்காக தான் அவதாரமே எடுத்து வந்தார். அதனால் இவன் பொய் சொல்கிறான். இப்போ இந்திரன் பார்க்குறான், இவன் இந்த மந்திரம்லாம் வாங்கிட்டான்னா தன்னுடைய பிள்ளையாகிய அர்ஜுனனுக்கு ப்ராப்ளம் வந்துடும்ன்றதுனால இவனுடைய மடியில் அவர் குரு தலை வச்சு படுத்துட்டுருக்காரு. ஒரு ராட்சச வண்டாட்டம் இந்திரன் அதை கடிக்கிறான், உள்ளே பூந்துடுறான், ரத்தம் குன்னு கொட்டுது. அப்போ கூட இவர் குரு எழக்கூடாதுன்னு சொல்லி தம் கட்டி இருக்கிறார். அந்த ரத்தம் பட்ட உடனே அவர் எந்திரிக்கிறார். பார்த்துட்டு நீ பிராமணனாக இருக்க முடியாது, இந்த சகிப்புத்தன்மை சத்திரியர்களுக்கு தான் வரும், நீ யாருன்ன உடனே நான் இந்த மாதிரி உங்ககிட்ட மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு, நீ ஏமாற்றி கற்றுக்கிறதுனால எப்போ இந்த மந்திரம் உனக்கு பலிக்கணுமோ யுத்த காலத்தில் அப்போ பலிக்காதுன்ட்டார். இல்லைனா அவன் ரொம்ப பெரிய ஜித்துக்கலாடியாக இருப்பான். அவனுக்கு மந்திரம் பலிக்காத மாதிரி ஒரு இந்த இந்திரனும் எல்லாம் சதி பண்ணிவிட்டானுங்க. அப்படிப்பட்ட மலை அந்த மகேந்திரகிரி மலை. இன்றைக்கி கூட ராமாயண காலம் முடிஞ்சிடுச்சு. பரசுராமர் சொன்னோன்னா அதுக்கப்புறம் ராமர் காலம் ஆச்சு. ராமர் காலம் வந்தபோது ராமர் ஆஞ்சநேயர் சொல்கிறார், ஆஞ்சநேயா என் கூட வா போகலாம், வந்த வேலை ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் இல்லை ராமா நீ போய்க்கோ, நானும் கொஞ்ச நாள் இந்த பூமியிலே இருந்து நான் உன்னை மீட் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு காட்சியும் அப்படியே மனசுக்குள்ளே ஆசை போட்டு சந்தோஷப்பட்டு வர்றேன் மெதுவா அப்படின்றார். ராமர் இது ஒரு நல்ல அப்ரோச்சாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, சரி அடுத்த யுகத்தில் நான் உனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்றேன், நீ தான் பிரம்மா, இந்த பூமியில் நீ தவம் செய்யறதுக்கு மகேந்திரகிரி போயிடு. மகேந்திரகிரியில் உனக்கு 4 திசையிலிருந்தும் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் இருக்கணும், ஆகாசத்திலிருந்து எந்த ஆபத்தும் வராது இருக்கணும். அதனால் 5 முகத்தை கொடுக்குறேன், ஆஞ்சநேய, ஹயகிரீவ, நாரசிம்ம, கருட, ஆதிவராக 5 முகத்தை கொடுக்குறேன். ஸோ 4 திசையில் 4 மேலே 1, உனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது, நீ உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டுரு அப்படின்னு. அப்போ ராமாயண காலம் முடிஞ்சு ஆஞ்சநேயர் எங்கே இருக்கார்? மகேந்திரகிரியில் இருக்கார். இன்றைக்கும் மகேந்திரகிரியில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது, அதுக்கு ஹனுமான் கோட்டைன்னு பேர். அங்கே போனீங்கன்னா 100கணக்கான குரங்குங்க இருக்கும், இப்படி செங்குத்தாக இருக்கும், ஏறலாம் முடியாது. அதில் ஒரு குகைக்குள்ளோ அவருடைய தவம் நடந்துக்கிட்டு இருக்குது, அடுத்த யுகத்தில் பிரம்மா வகத்துக்காக. அவரை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக அப்பப்போ ஒரு சமத்த ராமதாஸாக வராரு,
ஒரு ராகவேந்திரராக வர்றாரு, ஒரு துளசிதாசராக வர்றாரு. வர்றதுன்னா என்ன, இந்த உலகத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு உடம்புக்குள்ளே அவருடைய எனர்ஜி. அனுமானை யார் கும்பிட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் எங்கே இருக்கார்? மகேந்திரகிரியிலே இருக்கார். இப்படி இந்த யுகத்தினுடைய பல விஷயங்கள் அங்கே தான் இருக்குது, மகேந்திரகிரியில் தான் இருக்குது. உங்களுக்கு அதில் டவுட்டு தேவையில்லை. ஒரு காலம் வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, இப்போ கூடிய சீக்கிரம் இப்போ பெரிய அளவுக்கு வெள்ளம்லாம் வரும். ஜனங்கள்லாம் வந்து தப்பிக்கிறதுக்காக மலை மேலே ஏறுவாங்க. ஒரு தடவை நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பெரிய வெள்ளம் வந்தபோது அந்தமானுக்கு போனவங்கெல்லாம் மலை மேலே ஏறி உக்காந்துருந்தாங்க. அங்கே போய் 10 பேர் 4 பேராக ஹெலிகாப்டருங்களை திருப்பி கூட்டின்னு வந்தாங்க. அந்த மாதிரி வெள்ளம் வர்றபோது ஜனங்கள்லாம் மலைகளை தேடி ஓடுவாங்க. அந்த மாதிரி போகிற காலம் வருகிற போது அவங்கெல்லாம் மகேந்திரகிரிக்கும் போவாங்க. யாருக்கெல்லாம் தலையெழுத்து இருக்கோ அவங்கெல்லாம் மகேந்திரகிரி போவாங்க. ஒரு போகிற போது அங்கே பஞ்சவடின்னு ஒரு இடம் இருக்குது. ராமர் வனவாசம் போனபோது பார்த்தார் பஞ்சவடின்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த இடம் அங்கே தான் இருக்குது. அங்கே 5 குழி இருக்குது. இந்த மாதிரி உலகம் அழியிற நேரம் வர்றபோது அந்த 5 குழியில் இருந்து அமிர்தம் பொங்கி வரும். ஸோ யாரெல்லாம் அங்கே போகிறாங்களோ எல்லாரும் அதை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. இன்னும் அவங்க மரணத்தை இல்லாத நிலையை அடைஞ்சிட்டு, அதுதான் சத்தியுகன்றது. இன்னும் கலியுகத்தில் தப்பிச்சவங்கெல்லாம் அந்த அமிர்தத்தை சாப்பிட்டு அப்படியே உட்காந்துட்டு அவங்கெல்லாம் சத்தியுகத்துக்கு ரெடி ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு மலை. அங்கே தான் இந்த 2 பாஷையும் வந்தது. சான்ஸ்கிரிட்டும் அங்கே தான் வந்தது. இதுதான் வந்து பரசுராமம் அங்கே தான், ஆஞ்சநேயர் அங்கே தான். ராமர் வந்து வனவாசம் போன காலத்தில் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்காரு. அதனால் அவருக்கு அந்த மைண்டில் அந்த இது இருந்தது. வனவாசம் போனார் இல்லையா 14 வருஷம், இப்போ எல்லா இடத்துக்கும் ராமர் போயிருக்காரு. நிறைய விசேஷங்கள்லாம் இருக்குது அந்த இடத்துல. அவ்வளோ ஈஸியாக போயிட முடியாது. நான் போயிருக்கேன், நான் நிறைய தடவை போயிருக்கேன். மகேந்திரகிரிக்கு நிறைய தடவை போயிருக்கேன். அங்கே நான் போகாத இடமே கிடையாது. நான் சொல்கிற அனுமான் கோட்டை இல்லையா, அது கீழெல்லாம் கூட போயிருக்கேன். அண்டு இந்த பக்கம் உச்சி வரைக்கும் போயிருக்கேன். எல்லா இடத்தையும் பார்த்துருக்கேன். நான் நிறைய இடம் இருக்குது அங்கே பார்க்க வேண்டியது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே நீங்கள்லாம் போக முடியாது. அங்கே இந்த பஞ்சவடி சொல்கிறேன் இல்லையா, அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கும். இது வந்து யட்சவனம், இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படின்னு இருக்கும். அதாவது யட்சர்கள் என்ன பண்ணுவாங்க, யாராவது தகுதி இல்லாதவங்க பர்மிஷன் எல்லாம் போயிட்டால் அவங்கள நாய் மாதிரி குலைக்க வச்சுன்னு மரத்தை சுற்றி வருவாங்க. பெரிய மரத்தோட வேறு ஒன்று இடுப்பை கட்டி பிடிச்சிக்கும். இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் பயந்துருவீங்க. அதனால் தகுதி இல்லைன்னா போகக்கூடாது. இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது அப்படி. அப்போ யார் போகலாம்? மனித உடம்புக்குள்ளே சித்தர்களாகவும் ரிஷிகளாகவும் அவதாரங்களாகவும் இருக்கிறவங்களுக்கு அலோடு இருக்கும். அவங்க ஏன் அங்கே போவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பழைய கனெக்ஷன் இருக்கும், அதனால் போவாங்க. நீங்கள் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிற போது என்ன இருக்கும்னா, அங்கே குகைங்க இருக்கும். அந்த குகையில் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். பூஜை பண்ணுறவங்க இருப்பாங்க, பூஜை பண்ணுறதுக்குள்ள அடையாளங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அவங்கள பார்க்க முடியாது. ஏன்னா திரஸ்கரணின்னு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை அவங்க வாயில் போட்டுக்கிட்டாங்கன்னா அங்கேயே இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரிய மாட்டீங்க. அது அவங்க கண்ணுக்கு நீங்கள் தெரியுங்க, உங்கள் கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. இப்படியெல்லாம் அங்கே அதிசயங்கள் எல்லாம் இருக்குது. இன்னொரு குகைங்க இருக்குது. அந்த குகை வாசலில் போய் நீ ப்ரே பண்ணியானா ஒரு சுழலும் தட்டு இருக்குது, அது சுற்றிக்கினே இருக்கும். நீ அங்கே போய் ப்ரே பண்ணியானா அந்த தட்டிலிருந்து ஒரு ஓலை வந்து உனக்கு விழும். ஸோ அந்த ஓலையில் நீ என்ன நினச்சின்னு இருக்கியோ அதுக்கு ஏதாவது ஒரு பதில் கிடைக்காங்க. இன்னும் ராகு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது. ராகு தீர்த்தத்தில் மனுஷனுடைய மூஞ்சி பாம்போட உடம்பு இருக்கிற ஒரு ஆள் இருக்குது. நல்லா இவ்வளோ நீட்டு இருக்கும் பாம்போட இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அந்த ராகு தீர்த்தத்துக்கிட்ட அவருடைய நடமாட்டம் இருக்குது. நீங்கள் உட்காந்து தியானங்கெல்லாம் பண்ணுற போது சம்டைம்ஸ் அவருடைய தரிசனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அந்த மகேந்திரகிரி மலைன்றது சாதாரணமான இடம் இல்லை. தவமும் தவமுடையாருக்கே ஆகணும். இதுக்கு முன்பிறவிகளில் யார் தவம் செஞ்சாங்களோ அவங்க தான் அங்கே போக முடியும். அப்படி இருக்கிற போது அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும். விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது எங்கே பாபா இருக்குதுன்றியா, நீ இது இருக்கு இல்லையா, நம்ம ராக்கெட்டு மகேந்திரகிரி என்ன அதுக்கு பேர், விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது. அதனுடைய இந்த சைடில் இருக்குது. நீங்கள் வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு ஜீப்பில் போயிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தால் ஆராய்ச்சி மையம் வந்துடும் மகேந்திரகிரியை. ஆனால் இது வந்து நீங்கள் திருக்குறங்குடி மலை இந்த கீழே இருக்கு இல்லையா, அதுலேருந்து நடந்து மத்தியாச எஸ்டேட்னு இருக்குது. அந்த எஸ்டேட்டை கடந்து இன்னும் போகணும். ஸோ போகிற இடத்துல நிறைய தீர்த்த கட்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு இடத்துல இப்போ ஒரு யானை ஆதி மூலமேன்னு கத்துச்சு, முதல்ல காலை பிடிச்சிச்சு, அந்த இடங்குது. அதுக்கு கந்தர்வ தீர்த்தம்னு பேர். எப்படி திருப்பதி மலை மேலே ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம்,
அப்புறம் குமாரத்தாரா இந்த மாதிரிலாம் இருக்குதோ அதே மாதிரி மைந்தகிரிலையும் நிறைய தீர்த்த கட்டங்களெல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமான இடங்கள். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே போகணுன்னா நீ சாப்பாட்டை விட வேண்டியிருக்கும். அங்கே போர்டு எழுதி வச்சுருக்கும், கல்வெட்டு, இந்த எல்கைக்கு மேல் மனுஷால் போகப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். மலத்தை கட்டுனா என்ன, நீ சாப்பிட்றதை விட்டால் தானே உனக்கு டாய்லெட்லாம் ஏன்னா நீ மேலே எல்லாம் போய் பொல்யூட் பண்ணுறதுக்கு உனக்கு அலோடு கிடையாது. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து உட்காந்துன்னு இருக்கேன். அவ்வளோ ஈஸி இல்லை போகிறது. எனக்கு ஏதோ பழைய கனெக்ஷன் இருந்தது, அதனால் நான் அங்கெல்லாம் போனேன் வந்தேன். எனக்கு எப்படி போகிற மாதிரி வந்ததுன்னா, இங்கே விநாயகர் நகர்னு ஒன்று இருக்குது, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு. அங்கே ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் நல்ல குருந்தப்ப சாமிகள். அவர் மாணிக்க வாசகருடைய ஸ்பிரிட்டு. குருந்த மரத்து நிழலில் மாணிக்க வாசகர் ஞானம், அவர் பேர் நல்ல குருந்தம் சாமி. அவர் இதில் மாணிக்க வாசகருக்கு தரிசனம் கிடச்சது இல்லையா, உத்தரகோசம் அங்கே அவருக்கு ஒரு ஓலைக்கட்டு கிடச்சிது. கருடனை என்னைக்கு பார்க்குறியோ அன்றைக்கி இது நீ படிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவர் மீனாட்சி கணபதி நாடின்னு பேர் இருக்கு, அந்த இடத்துல அவர் படிச்சுன்னு இருந்தார். நான் அப்போது அவர்கிட்ட போனேன். அதில் வந்தது, நீ இந்த மாதிரி மைந்தரிகளை தவம் பண்ணாலும் நீ ஒரு தடவை அங்கே போயிட்டு வந்தியானா உன்னுடைய பூர்வ புண்ணியம் பார்த்த ஞாபகம் இல்லையான்னு உனக்கு உன்னுடைய பழைய ஞாபகமெல்லாம் வந்துடும். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை அங்கே போகிறது. அதனால் துர்கை பூரண பிரதிஷ்டியாக ஆயிருக்கு. சேலத்துக்கிட்ட ஸ்கந்தாசிரமம் என்ற இடத்துல 18 கை துர்கை சாந்தானந்த சாமின்னு ஒருத்தர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அங்கே போயிட்டு வாங்கிக்கோ, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏன்னா அந்த சாந்தானந்த சாமின்றவர் இதுக்கு முன்பிறையில் விஸ்வாமித்திரராக இருந்தவர். அதனால் ஒன்று குருவாக இருந்தார். ராமனாக இருந்தபோது அவர் தானே கூட்டின்னு போய் தாடகவாதம்லாம் பண்ண வச்சார். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு நீ அங்கேருந்து பூரண பிரதிஷ்டாக இருக்கிற துர்கையினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு மகேந்திரகிரி மலைக்கு போகலாம். ஒரே யானை காடுங்கள்லாம் இருக்கும், இப்படி அப்படின்னு அதனுடைய வர்ணனைகள் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி நான் சேலம் போய் ஸ்கந்தாசிரமத்தில் அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் காஞ்சி பரமாச்சாரியரை பார்த்தேன். எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக முடியல. ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆள் இருந்தார். அவர் ஒரு ராமாயண காலத்தில் அவர் வந்து ராவணனாக இருந்தார். இந்த பிறவியில் அவர் வந்து சிந்தலச்சேரி சீங்குழல் லாட சங்கிலி பொன்னியாசாமின்னு பேர். அவர் போடிநாயக்கனூர் பக்கத்தில் சின்னமனூர் சிந்தலச்சேரின்ற ஊரில் இருந்தார். ஸோ அவருக்கு அந்த இடத்த பற்றி தெரியும், அவர் மூலமாக நீ போகலாம் அப்படின்னு. நான் ஒவ்வொரு தடையும் ராமானுஜர் மாதிரி போவேன். இங்கேருந்து பஸ் பிடிச்சி சிந்தலச்சேரி போவேன். அந்த ஊரில் அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, சின்னமனூர்லேயும் ஒன்றும் கிடையாது. ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் ஒரு பெஞ்சில் படுத்துன்னு இருந்துட்டு அவர் எப்போ வருவாருன்னு பார்ப்பேன். 2-3 நாள் கழிச்சு வருவார். வந்த உடனே இன்னும் நேரம் வரல, வா போகலாம் அப்படின்னு என்னை குச்சனூர் கொண்டு போய் சனீஸ்வரன் கோயிலில் ஒரு காக்கா பொம்மை வாங்கி வைக்க சொல்லுவார். நான் பாடுபட்ட மாதிரி நீங்கள்லாம் பாடுபட்டுருக்க மாட்டீங்க விளையாட்டு. எல்லாத்தையும் விட்டு அலைஞ்சேன் நான் காடு முழுப்பு. ஸோ குச்சனூரில் போய் சனீஸ்வரன் பொம்மை வைக்கணும், போயிட்டு வாங்குவார். இப்படி ஒரு 18 தடவை நான் ஒவ்வொருத்தரும் எனக்கு கோவம் வந்துச்சு, என்ன இந்த இப்படி பண்ணுறான்ட்டு நேராக திருப்பதிக்கு போனேன். போயிட்டு ஒரு மொட்டை போட்டேன். ஏன்னா மொட்டை போட்டால் ஒரு ஜென்மாவுடைய கர்மம் கழிஞ்சு போகுது. அதனால் திருப்பதியில் போய் மொட்டை போட்டு அங்கேருந்து நேராக ஹரித்வாருக்கு போட்டேன். ஹரித்வாரில் அப்போ கும்பமேளா நடந்துருந்துச்சு. காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற சாமியாருங்களுக்கெல்லாம் டென்ட்டுக்கிட்டெல்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க ஒரு கடாயில் அல்வா கிண்டி எல்லாரையும் லைனில் நிற்க வச்சு இவ்வளோ பிரசாதம் கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு ஹரித்வார் ரிஷிகேஷில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் அங்கே அரிக்கி பயிர்களெல்லாம் குளித்து ரிஷிகேஷிலெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக நான் வந்து திருநெல்வேலிக்கு ட்ரெயின் ஏற்றேன் டெல்லியிலேருந்து. ஸோ திருநெல்வேலியில் நான் இறங்குற போது அலங்கார் கன்சாம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார். அங்கே சடகோப்பனை அவர் டிரைவர் வந்தான். இந்த மாதிரி அண்ணாச்சி சொன்னார், நீங்கள் வந்துட்டுருக்கீங்களாம் ட்ரெயினில், உங்களை கூட்டு வர சொல்லி காரை அனுப்பிச்சிக்கிறார். திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன சார் அப்படின்னா, இது மாதிரி அவருக்கு ஜாண்டிஸ் வந்துச்சு, அதனால் நீங்கள் ஊரில் தாங்கிறேன் நான், நீங்கள் வந்துருக்கீங்க சொன்னாங்க சார். எதுக்காக வந்திருக்கீங்கன்னாரு. நான் மகேந்திரகிரிக்கு போகிறதுக்காக வந்துக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணார், அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல் திருநெல்வேலியில் கிரிமினல் ஆயிரவர். அவர் வந்து நம்பி தலைவன் பட்டயம்ன்ற ஊருக்காரர். மகேந்திரகிரி கீழே இருக்கிற ஒரு ஊர். அவங்க மாமாலாம் அங்கே பஞ்சாயத்து தலைவர். அவரும் இவர் தயானந்த எல்லாம் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு ஐயர் வக்கீல், அவரும் கிரிமினல் வக்கீல், அனந்த கிருஷ்ணன் ஒன்று. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு இவரை கொண்டு போய் விட்டுவாங்க அப்படின்னாரு. ஸோ நம்பி தலைவன் பேட்டையும் போனோம். போனாக்கா அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஆள் அனுப்புகிறார், யாருக்கு மகேந்திரிக்கு போய்க்கிறீங்க வாங்க ஒரு சாமியை கூட்டின்னு போகணுன்ட்டு. யாரும் நாங்கள் அதெல்லாம் போனதில்லை, ஏதோ ஆடு மாடு மேய்ச்சிட்டு வந்துடுவோம் ஓரமாக அப்படின்னாங்க.
ஒரே ஒரு ஆள் அண்ணாமலை அருணாச்சலமும் பேர் வந்தான். எனக்கு வந்து அந்த கந்தர்வ தீர்த்தம் வரைக்கும் போகிற வழி தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. சரி வா விட்டுலான்னு சொல்லிட்டு நேராக போய் ஆனக்கட்டி தம்பரான் கோயிலில் இன்றைக்கி நைட்டு நான் அந்த அண்ணாமலை 2 பேரும் படுத்தோம். காலையில் எழுந்திரிச்சு இவங்க 2 பேரும் காலையில் விட்டு போட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் அங்கேருந்து போனோம். அதனால அந்த 2-3 தீர்த்தத்தில் குளிப்பாட்டி இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்ன்ட்டு விட்டோம். அப்புறம் நான் சிட்டிக்குள்ளேயே இருந்தாலா, நான் 1968 சிட்டிக்கு வந்துட்டேன். அதனால் பெருசாக காட்டை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுவோன்னா, இந்த இடத்துல தண்ணி கொட்டிக்கின்னு இருக்கும். ஸோ இப்படியா ஏற முடியும், நீ அந்த தண்ணியை அடையாளம் வச்சுன்னு இப்படி போயிட்டு அந்த தண்ணி இருக்கிற இடத்துலேருந்து திரும்பியும் போகணும். இப்படியே அறிவுடையோன்னு ஆறு அரசு செல்லும். நாங்கள் ஆறுனா வழின்னு அர்த்தம். ஸோ அந்த ஆற்ற வழியாக கண்டுபிடிச்சின்னுட்டு அப்படியே நான் காட்டில் அலைஞ்சேன். நான் அப்போ தான் இங்கெல்லாம் போனேன். இந்த ஒரு யட்சினி இருக்கிற இடம், இந்த ராகு தீர்த்தம், தீர்த்த கட்டங்க, பஞ்சவடி, இதுமாரி எல்லா இடத்துக்கும் போனேன். நான் ஒரு இடமா போனேன். மந்திரிகளில் நான் கால் வைக்காத இடம் கிடையாது. அங்கே வந்து பஞ்ச பாண்டவர்கள் தங்கியிருந்தால் சொல்கிற 5 கல் கட்டடங்குது, பெரிய இதாக விஷயம்லாங்குது, நிறைய இருக்குது. नगाड़ा बाजे रे हो नगाड़ा बाजे रे थारे नगाड़ा बाजे रे सालासर के मंदिर में हनुमान विराजे रे थारे नगाड़ा बाजे रे सालासर के मंदिर में हनुमान विराजे रे हनुमान बिराजे रे भटे बजरंग बिराजे रे हनुमान बिराजे रे भटे बजरंग बिराजे रे थारे झांझ नगाड़ा बाजे रे चैत्र सुदी पूनम को मेलो भीड़ लगे अति भारी चैत्र सुदी पूनम को मेलो भीड़ लगे अति भारी नर नारी थारा दर्शन करने आवे बारी बारी ओहो आवे बारी बारी बाबा अटके काज सवारी रे सालासर के मंदिर में हनुमान बिराजे रे बाबा अटके काज सवारी रे सालासर के मंदिर में हनुमान बिराजे रे हनुमान बिराजे रे भटे बजरंग बिराजे रे हनुमान बिराजे रे भटे बजरंग बिराजे रे जतीनां जयन्तीनां मरुतो यन्त्रं स्वाहा इन्द्रस्य वृष्णो वरुणस्य राज्ञा आदित्यानां मरुताग्ये शर्धा उग्रम् महावानसां भुवनच्छवानां कोशो देवानां जयादामुदस्था स्वाहा उद्वरे च यमगवन्नायोधान्यत्सत्त्वानां मामकानां मनाग्रेसि उद्वृत्रहन् वाजिनान् वाजिनान् वृक्रदानां जयादायन्तु गोजा स्वाहा आगमिन्द्र समृते शुद्ध्वजैश्वस्माकय्या ईशावस्ता जायन्तो अस्माकं वीरा उत्तरे भवन्तु स्मा देवा अवताहवेषु स्वाहा मीशा अञ्चित्तं प्रातिलोभयन्ति गृहाणाङ्गान्यप्ये परेः अभिप्रेहि निर्धारहर्षयोगैरन्देनामित्रा तमसा सजन्ता स्वाहा अवसृष्टा परा आपदसरौ ये ब्रह्म सज्ञचिते गच्छामित्रान् प्रपद्य स्वमामीशां कञ्चनोच्चीषः स्वाहा त्रेता जयाता नर इन्द्रो वः शर्मा यच्छतो उग्रावः सन्तु बाहवो नादृश्याय दासात स्वाहा असौ व्यासेना आमरतः परेषामभ्येति नवोजसा स्मर्दमाना तांगो हततमसापौ व्रतेन यथामि अन्यो अन्यन्न जानन् स्वाहा यत्र भाना सम्पदन्ति कुमारावि शिखायैव तन्न इन्द्रो बृहस्पतिरदीति शर्मा यच्छतु विश्वाहा शर्मा यच्छत् स्वाहा वर्माणि ते वर्माणाच्छादयामि सोमस्त्वा राजा मृतेनानु अस्ता मुरोर्वरीयो वरुणस्ते कृणोद जयन्तन्त्वानो देवा मादन्तु स्वाहा
यानि कानि च पापानि जन्मान्तरकृतानि च तानि तानि विनश्यन्ति प्रदक्षिण पदे पदे प्रकृष्टपापनाशायाभीष्टफलसिद्धये या देवी सर्वभूतेषु विष्णुमायेति सप्तिदा नमस्तस्यै 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 नमो नमः या देवी सर्वभूतेषु मातृ समृतगं हितं येन देवाः पवित्रेण आत्मानं पुनते सदा तेन सहस्रधारेण पावमान्यः पुनन्तु मां प्राजापत्यं पवित्रं शतोद्यामकं हिरण्मयं तेन ब्रह्मविदो वयं पूतं ब्रह्म पुनीमहे इन्द्रः सुनीति सहमा पुनातो सोमस्वस्त्या वरुणः समीच्या यमो राजा प्रमुनाभिः पुनातु मा जातवेदा मूर्धयन्त्या पुनातु आनन्दे न जागाति जीवन्ते आनन्दं शैषा भार्गवे विद्या परमे व्योमन् प्रतिष्ठितः त्वं वेद प्रतिष्ठते अन्नवादन्नादो भवति महान् भवति प्रजया पशुभिः ब्रह्मवर्चसेन महान् कीर्त्या तथास्तु यजः सन्तु यजमानस्य कामाः अनन्तरायाय सर्वस्तोमोतिरात्रमुत्तममहद्भवति सर्वस्य सर्वस्य वित्ते सर्वमेव तेनाप्नोति सर्वं जयते श्रीर्वक्षस्समायुष्यमारोग्यमावेधाच्छोभमानं महीयते धान्यं धनं वशं बहवत्र लाभं शतसंवत्सरं दीर्घमायुः நெஞ்சக்கன கல்லு உருகாதா நிமலனின் பதமதில் சரியாதா நெஞ்சக்கன கல்லு உருகாதா கொஞ்சும் மொழி செவியும் பருகாதா என் கொதிக்கும் மனத்தாபம் தணியாதா பஞ்சன மனம் லேசாகாதா உன்னை பற்றிய ஜோதியில் கலவாதா நெஞ்சகன கல்லு உருகாதா வஞ்சம் பகையெல்லாம் ஒழியாதா வளர்ப்பிறையாய் அன்பு பெருகாதா அஞ்சி வாழும் நிலை தீராதா நான் அழுது அரற்றுவது போதாதா நான் அழுது அரற்றுவது போதாதா நெஞ்சகன கல்லு உருகாதா மிஞ்சும் பேராசை ஒழியாதா என்னுள் மிதக்கும் அகங்காரம் அழியாதா தஞ்சம் என்று மனம் கூவாதா என் தவிப்பை சிவசங்கரம் அறியாதா நெஞ்சகன கல்லு உருகாதா நிமலனின் பதமதில் சரியாதா நெஞ்சகன கல்லு உருகாதா சங்கரா நின் சந்நிதி வருபவர் கோடி சஞ்சலங்கள் தீர்ந்து செல்பவர் கோடி பொங்கும் கண்ணீர் பெருக பணிபவர் கோடி பூரிப்பில் மேனி சிலிர்ப்பவர் கோடி சங்கரா सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने बाबा सर्व अवतारने शिवशंकर सकल पराक्रमने कर्म विनै अழிக்கும் மாய கண்ண பிரானிவனே
தர்மம் நலிந்ததனால் மீண்டும் தாரணி வந்தவனே சர்வ அவதாரனே சிவசங்கர் சகல பராக்கிரமனே அங்குசரேகை கொண்டான் ஆனை முகனிவனே அன்னை கைவேல் வரைந்தான் அழகன் ஷண்முகனே சூலம் ஏந்தி வந்தான் சிவசக்தி ஸ்வரூபனுமே மழுவினை கைப்பிடித்தான் மகாதேவன் இவனே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா